பார்த்தாலே தெரியுது. ஆல்ரவுண்ட் அண்ணன் அப்பா பாருங்க என்ன சொன்னேன். அண்ணன் வாசிக்க மாட்டேன். வாசிக்க மாட்டீங்களா அண்ணனா? ஏன் ஆல்ரவுண்ட் ஃபுல்லா எனக்கு அண்ணன் தான். அண்ணனா வாசிக்க மாட்டீங்களா? அப்புறம் என்ன சொல்லுங்க மச்சாவா? மாமா நல்லா இருக்கீங்களா? யார போட்டி இருக்கிறீங்க? யார் என்னையவா? முத அண்ணன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க, அப்புறம் மாமான்னு சொன்னேன். சரிங்களா மாமா நல்லா இருக்கீங்களா? மெருகா சித்தப்பா நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். தாளக்கார தாத்தா அவரோட பெரியப்பா வேணுமா? பெரியப்பா வேணும். எங்க அம்மா வரவே சொல்லி விட்டாங்க, தாளக்கார தாத்தா பாத்துக்கோ நல்லா அப்படின்னு. அவரோட பேத்தினா அப்படி கேட்டேன். என்னையும் பார்த்துட்டாரா, எங்க அம்மாவும் பார்த்துட்டாரா, எங்க அப்பத்தாவையும் பார்த்துட்டாரா? அவர்தான் சொல்றாரு. ஆமா உங்க அப்பத்தா பேர் என்ன சொல்லு? எங்க அப்பத்தா பேரு சுந்தரம்பாள். இல்ல இல்ல டேய் கேபி சுந்தரமாலா இங்க எப்படி பேர் வந்துச்சோ அதே மாதிரி மொட்டை நாய்க்கு மகளா? ஆமா மொட்டை நாய்க்கு பேத்தி. பேத்தி அது இங்க நாடக உலகத்துல கொடி கட்டிச்சு. ஆமா என்னத்தை எத்தா இருக்கு உனைய போட்டு நல்லா வாயில வருது. தங்கச்சி வேணும். விநாயகா அது சும்மா தரமா இருக்கு. விடாது பாக்குறோம் ஆனா அப்படியா இருக்கு. ஆத்தாடி இப்ப எங்க ஆல்ரவுண்டுக்கு தொங்கிருச்சுப்பா. என்னது மூஞ்சி வந்தோடனே அண்ணே சொல்லல அதுதான் தொங்கிருச்சு. அசிங்கெல்லாம் பேச மாட்டேன். வந்திருக்கு பெரியவர்களை தாய்மார்களை கிராமத்தில் அனைவருக்கும் மிக்க நன்றி. வருத்தப்படாத வாலிப சங்கங்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா யாருக்கு கொடுத்தாலும் அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். வருத்தப்படாத வாலிப சங்கம் தான் கொடுக்கணும். உங்களுக்கு அப்புறம் அவங்க தான் முத இந்த உட்காந்துருக்காங்க பாரு, என் கூட்டம்லாம் நிக்கிறாங்க பாரு. சரி சரி அப்புறம் சரி வந்தமா சட்டுப்படி இந்த பாப்பா வளவள கொலவளம் பேசிட்டே இருக்கு. வந்தமா டக்குப்படி போட்டமா செஞ்சமான்னு போய்கிட்டே இருக்கணும். அதான் ஆள் தெரியாம ஓடிடலாமா நீங்களும் நானும்? சரி அப்பா சூரிய பிடிக்க போலாம். ஹலோ 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 சும்மா செட்டு சும்மா தரமா இருக்கு. போராட்டங்களே இப்படிதானே இருக்கு. செட்டு எப்படி செட்டு சும்மா அங்க வரும் வாய் திறக்கிறான்னு பாரு. அததான் நானும் சொன்னேன். திருவாளி பேரே பக்கமாடா செஞ்சாங்களா? செஞ்ச உடனே பிரிக்கிருப்பாங்க நினைக்கிறேன். அதான் இப்படி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கா. ஆத்தா ஆத்தோரமா வாரியா Hey!
பின்னாடி எதுக்கு வரீங்க? பின்னாடி துணைக்கு வாயா. பொம்பளைக்கெல்லாம் முன்ன பின்ன போனதே இல்ல. அப்பா வரலாமா? அது மிருகக்கார சுத்தமா வரவே மாட்டாரு. தாகமா வேற இருக்கு. கொக்கோ கோலா குடிச்சிட்டீங்களா? ஆமா. எப்படி இருக்கும்? நல்ல சுவையா இருக்குன்னா நான் காட்டுறேன் பாருங்க. ஏ குளிக்கி வச்ச கொக்கோ கோலா சும்மா ஏந்தி ஏந்தி கொடுக்கணும். என்னட்ட பாட்ட? ஆமா. சும்மா நிக்காதீங்க, நான் சொல்லுபடி வைக்காதீங்க. சும்மா நிக்காதீங்க, நான் சொல்லுபடி வைக்காதீங்க. சின்ன வயசில் தாங்காது, என்ன செஞ்சா தூக்காது. சும்மா என்ன வந்துச்சு? இது என்ன ஆட்டமா தெரியலையா? அந்த கரெக்டா சைட் ஆட்டுதீங்களா? எங்க மாமாவுக்கு புடிங்காட்டினா ரொம்ப பிடிக்கும் மச்சான். ஆமா, நீ குமுறிட்டாலும் கீழே விழுதா இருக்கு. நீ போட்டாலும் அப்படிதான் இருக்கு. உத்தனோடு பார்வையிலே கட்டி என்ன இழுத்தவரே என்னோட ஆசை மாமனே. உத்தனோடு பார்வையிலே கட்டி என்ன இழுத்தவரே என்னோட ஆசை மாமனே. ஆமாயா, பட்டாம்பூச்சி எங்க பறக்கும்? எல்லா இடத்தையும் பறக்கும். யாருக்கு? இங்கிட்டு இருக்காங்க. அதனால பட்டாம்பூச்சி எங்க இருக்கோ அங்க இருந்து தான் பறக்கும். செடியில இருந்தா பறக்கும். பட்டாம்பூச்சி என் பட்டாம்பூச்சி, பட்டாம்பூச்சி என் பட்டாம்பூச்சி,
ஓஹோ ஓஹோ ஆகா, என்ன அழகாக இருக்கின்றார். இவளை எப்படி நான் வர்ணிக்கிறேன் என்றால், கூட மேல கூட வச்சு கூடலூர் ஒரு என்ன கூட்டிக்கிட்டு போடி கொஞ்சம் நானும் கொஞ்சம் வாரிக்குள்ள ஒத்தையில போடி அடி வெந்தூரமா ஒத்துக்கிட்டு நான் வரேன்மா நீ வரேன்னு சொன்னாலும் வரேன்னு. பொம்பளை பிள்ளை நீ பார்த்தது கிடையாதா? சொல்லிட்டாளே இவ காதல அப்படியே பள்ளி வாய் மாதிரி இருக்கு உன் வாயை பார்த்தா. சொல்லும் போது எனக்கு தூக்கல உனக்கு தூக்குதா? கோடி எருவி வெட்டுதே அடி பொம்மாலே. ஏய், அரே உண்மையிலே என்னய்யா பாடுற? உண்மையில பாட்டை ஃபுல்லா இந்த ஆளு தப்பு தப்பா பாடிக்கிட்டு இருக்காரு. இந்த ஆளு வாத்தியார் யாரு? உன் வாத்தியார் யாரு? அவரை புடிச்சு என்ன பண்ண போற? நீ என்னைய புடிச்சு ஏய். ஏய், நீ பார்த்து பேசிக்க. என்னதுக்கு எடுக்க முடியாது, எடுக்க முடியாது. யாரு? லட்சுமியை பார்த்தா அந்த பையன் இருக்கணும். ஆ. இப்ப என்னைய புடிச்ச மாதிரி நான் உன்னை ஒரு வாட்டி பிடிக்கவா? என்னய்யா? உன்னை பிடிச்சேன். நான் உன்னை ஒரு வாட்டி பிடிக்கவா? என்னையா? ஓ, மான மரியாதை பேரு அதானே, அந்த பையன் இருக்கட்டும். பையன் இல்லம்மா. உன்னை நான் தான் பிடிக்கிறேன், நீ என்னை பிடிக்க கூடாது. இரு, பையன் இல்ல. அப்புறம் நீ என்ன பெரிய ரவுடியா? ஆ. நான் குசு போட்டேன்னா நீ எல்லாம் ஒழிச்சு போவ. அப்படி இருந்துகிட்டு உனக்கு பயப்படலாம். அங்கே வந்து அக்கா தங்கச்சியெல்லாம் உட்காந்து ஆமா பாக்க உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன். ஆமா ஆமா. யாரு இல்லாத இடத்த ஓட்டி விட்டுட்டு போயிருவேன். நான் போற போக்குல உன் டவுசரை கழட்டி விட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆ, வேற ஆள்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசிக்க கூடாது. ஆமா, உன் மானம் கப்பல ஏறியும் பார்த்து பேசிக்க. லட்சுமி வந்தாலே பயம் வேணும். அதுக்கு பயந்துட்டு 6 டவுசர் போட்டு வந்திருக்கேன். 6 டவுசரை படுக்காத்தாப்பா. ஏய், அதை பார்த்து பார்த்து தான் லூசு முட்டை அப்படியே ஆளு முகரையும் பாரு. மூச்சு முகர கிடையாது பாரு. பொம்பளை எப்படி இருக்கணும் அப்படி இருந்து பழகிக்க. ஒரு ஆம்பளை எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து பழகிக்க. ஆம்பளை பத்தி பேசக்கூடிய தகுதி உனக்கு கிடையாது. பொம்பளை பத்தி பேச தகுதி உனக்கு கிடையாது. நீ என்ன பெரிய பொம்பளை? நீ பெரிய ஆம்பளை. அப்படி கேளு. ஆ. உண்மைக்குமே நாங்க ஆம்பளை கூட பெரிய ஆம்பளை இல்லை. உண்மையிலே நீ ஆம்பளை தானா? எப்படி தெரியுமா? ஆ. நீ சொல்றீ நான் ஆம்பளையா? நீ அதானே. ஏய் சொல்றீ ஆம்பளை இல்லை, நான் ஆம்பளை இல்லையா? நீ ஆம்பளை ஆம்பளை ஒத்துக்கிறேன், ஒத்துக்கிறேன். அதே மாதிரி இயரு ஆ. ஆம்பளையுடைய குணாசியம் தெரியுமா? தெரியாதுல. பொறுமையின் பொக்கிஷமே ஆம்பளைதான். பொறுமையின் பொக்கிஷமே பொம்பளை தான். ஆ? ஆமா, இவளுதான் பொறுமை ஜாஸ்தி. ஏன்னு கேளியா? ஏம்மா, உண்மைக்குமே வா. ஆமா, உண்மை கேளு. ஆல்ரவுண்ட். இல்லடா சேவல் வந்து பொட்டை கோழி அம்மா ஏன்னா நேரடியா செய்யணும். ஏய், இந்த வயசுல இருக்கிறேன். பொறுமையின் பொக்கிஷம்னா இப்ப எல்லாமே கத்துற. எங்களை எங்க வேணாலும் தொட்டு நாங்க வாட்டிக்கணும். அதானே, நீ பேசாம இரு. ஒற்றுமையின் சிகரம் ஆம்பளை. ஆமா, ஒற்றுமையின் சிகரமே ஆம்பளை. சீக்கிரமே ஆம்பளை தானா? பொம்பளை கிடையாதா? பொம்பளை இருக்கியா? பொம்பளைக்கு ஒற்றுமை. ஒற்றுமை சீக்கிரமே ஒற்றுமையா இருப்போம். ஆ. ஆனா வந்து கொஞ்சம் என்ன புரணி மட்டும் பேசுவோம். அதெல்லாம் இல்லம்மா, அதுல ஒற்றுமை தானே புறணி பேச முடியும். ஆமா, 10 பேர் பொம்பளை சேர்ந்தாலும் புரணி பேச முடியும். நான் சொன்னா ஏன் வரைக்கும் கேட்க எப்படி? ஏன் நான் சொன்னாலும் ஏன் வர்க்கமும் கேட்கும். பாப்பம்மா. பாப்போமா? ஆண்களை ஜோரா கைது விசில போடுங்க கையில. கைது அது அதே மாதிரி நீங்க உன் மும்பையில கை கட்டி ஒரு குழவை கொடுத்து பெண்கள்ல ஊர்ல இப்படிதான் நாங்க கேட்டு கேட்டு வாங்குறோம். எத்தனை ஆட்டம் கேட்டாலும் சரி, நீங்க விசில் வைக்க வேணாம், கை தட்ட வேணாம். ஆனா சாமிக்கு முன்னாடி பொங்கலை பெண்கள் பொங்கல் வச்சு குழவை போடுவீங்களா? பெண்கள் ஃபுல்லா மானத்தை இன்னைக்கு காப்பாற்றணும். இந்த ஊர்ல. பெண்கள் ஃபுல்லா ஜோர குழவை போடுங்க. அவர் தான் குழவை போடுறாரு. யாரு? அண்ணன் தான் குழவை போடுறாரு. எங்க அப்பா தான் குழவை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஊர்ல இப்படிதான் கேட்டு கேட்டு வாங்கிட்டு இருக்கோம். இதுக்கு கூட அவர் சக்கரை போடுவாங்க. ஆமா, இன்னொரு போட்டி வைக்கிறேன். இன்னொரு போட்டி. ஆண்கள்லாம் சத்தமா 2 கையை தூக்குமா கையை. கையை தூக்கு. எங்க ஆம்பளை கை தூக்கிட்டாங்க. இரியா, இரியா, ஒரு நிமிஷம். ஏய், அதே மாதிரி உங்க பொம்பளை 2 காலை தூக்க சொல்லுமா. என்னை சார் சொன்னாரு? என்னது? ஏன் சொல்லுன்னு கேளு. ஏன் சொன்ன?
காலை தூக்குற பெண்கள் தான். எப்படி? நீங்க வயசுக்கு வந்துடுறீங்க. ஆமா வயசுக்கு உங்க வந்துரு. அம்மா என்ன பண்ணுவாரு? எங்க அம்மா என்ன பண்றாங்க? தாய் மாமன் கையில குச்சியை கொடுத்து. ஆமா குச்சியை கொடுத்து குச்சி கட்ட சொல்லுவாரு. ஆமா குச்சி கட்ட சொல்லுவாங்க. உங்க தலையில தண்ணியை ஊத்தி. ஆமா. அம்மா என்ன சொல்லுவா தெரியுமா? ஆ. நான் பெத்த மகளே, இது வரைக்கும் சின்ன பிள்ளையா இருந்த, இப்படி பெரிய மனுஷி ஆயிட்ட. ஆமா. அத மனசுல நினைச்சு நினைச்சு. நம்ம குடும்பமான உங்க கையில இருக்கு. இருக்குதா? ஓ வலது கால தூக்கி வச்சோமான்றார்கள். ஆமா. அப்ப கால தூக்குறியா இல்லையா? ஆமா தூக்குறேன். அதே மாதிரி கல்யாணம் பண்ணி போறேன். ஆமா கல்யாணம் பண்ணி போறேன். உங்க மாமி என்ன சொல்வாங்க? ஆமா. மருமகளே, மருமகளே, என் குழந்தைக்கு வந்த குலமகளே. ஆமா. இத புடி. என்ன? குத்து வழக்க புடி. குத்து வழக்க புடிச்சு. குத்து வழக்கு புடி சொல்லுவாங்க. குடும்ப குத்து வழக்கு. ஆமாமா. குத்து வழக்கு எங்கடா இருக்கு? அண்ணே பிடிக்கிற இங்கதானே வர்றேன். அங்க வராது. குத்து வழக்க கையில பிடிச்சு. எங்கள்கிட்ட கேட்கவா? வலது கால தூக்கி வச்சோமான்றாங்க. ஆமா வலது கால தூக்கி வச்சிருவாமா சொல்லுவாங்க. அப்ப கால தூக்குறது யாரு? ஆமா நாங்க தான். உங்களதானே? ஆமா. பேசு. ஏன் கிட்ட வந்தா பேசுவியா? ஆனந்தகுமார்க்கு லட்சுமியை போட்டுக்கு. லட்சுமியை போட்டுக்கு. இல்ல கரவான லட்சுமியை போட்டுக்கு. நீயா என்னைய போட்ட? நீ என்னைய போட்டியா? நீ என்னைய போட்ட? நீ என்னைய போட கிடையாது. நாடக அமைப்பாரு என்னைய போட்டாரு. யார் போட்டா? யாரு? யார் போட்டா? யாருன்னு சொல்லிடுவா? ராஜா அண்ணே என்னைய போட்டாரு. காலையில நான் போய் வம்புட்டேன். இந்த வாயா நாடகத்துல நடிக்க போட்டாரு. அப்படி சொல்லுமா? ஆமா. நீ தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க. மண்டையில இருக்கியா? ஆடும் மண்டையிலையும் பாரு. நல்ல ஆளு. இவ்வளவு பேச்சு பேசுறல. ஆமா. பொம்பளைக்கு அழகு எது வரைக்கும் சொல்லுவாப்பா? பொம்பளைக்கு அழகு எது? ஒரு 80 வரைக்கும். அப்புறம் சும்மா 80 வரைக்கும் என்ன சாகு வரைக்குமா? சரி உங்களுக்கு மட்டும் 90 வரைக்கும். அப்ப எங்களுக்கு மட்டும் 80 வரைக்கும் இல்லையா? ஒரு பெண்ணுக்கு அழகு. ஒரு பெண்ணுக்கு அழகு ஒரு குழந்தை பெக்கிற வரைக்கும். ஒரு குழந்தை பெக்க. ஆமா. இப்படிதானா? ஒரு குழந்தை பெற்றா எல்லாம் தொங்கி போகும். மூஞ்சி முகர கை கால் எல்லாம் ஏன் தெரியுமா? அவங்க மாசமா இருக்கிறாங்களா? ஆமா. அப்ப தொல் சதவீதம் நிறைய வளர்ந்து. அவன் நிறைய வளர்ந்து. அப்ப புள்ள வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த வகுறு எல்லாமே தொங்கி சுருங்கி போகும். அப்ப இந்த வேலையாவே ஆண்களுக்கு அப்படி இல்ல. சாகுற வரைக்கும் அழகு. சாகுற வரைக்கும் அழகா? எங்களுக்கு பருவமே மொத்தம் 5 பருவம் இருக்கு. ஆமா. என்னென்ன பருவம் தெரியுமா? என்னென்ன பருவம்? முதல் இடத்துல வில், அதாவது உலகா பஞ்சு பருவம். உலகா பஞ்சு பருவம். அப்படியா? ரெண்டாவது வில்லம்பு பருவம். வில்லம்பு பருவம். மூணாவது பொட்டிப்பாம்பு பருவம். நாலாவது கோயில் மணி பருவம். அஞ்சாவது தான் பழைய துணி பருவம். என்னையா பேசுற? பழைய துணி. பழைய துணி உன் வாயில நல்லாவே வராதா? வயசு இருக்கு. ஒரு வயசு இதுக்கு 5 பருவத்துக்குள்ள விளக்கத்தை சொல்லு. சொல்றேன், வயசே சொல்றேன். ஒரு வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும். 15 வயசு வரைக்கும். பாரு சின்ன பையன். அவன் குடிச்சு பாரு. காசை கொடுத்து பாரு. ஓட்டம் ஓட்டம். அப்படியே மிளகா கடிச்ச மாதிரி கத்தியான். அப்படி மேல அது மிளகா 5 வயசு. 15 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும். 30 வயசு வரைக்கும். வில்லம்பு பருவம். வில்லம்பு பருவம். வில்ல இழுத்து விட்டா எப்படி போய் புதக்கு புதக்கு குத்துது. ஆமா. இருக்கிற மொட்டை சவரை பூரா பார்த்து குத்திக்கிட்டே தெரியும். அடுத்து 30 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும். ஆமா. பொட்டி பாம்பு வருவோம். பொட்டி பாம்பு. பொட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா பாம்பாட்டி பாம்பு வச்சிருப்பாரு. ஆமா. திறந்த உடனே பாம்பு எந்திரிக்குது. இல்லையா? கைய வச்சு தட்டி ஊதுனாத்தே பாம்பு லவக்கல் எந்திரிக்கும். அந்த மாதிரி இவருக்கு 45 வயசுல லேசா கட்டி கிளப்பணும். மனசுல ஆர்வம். அந்த 45 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் கோயில் மணி பருவம். கோயில்ல பாத்தீங்கன்னா முரட்டு மணியா கட்டிக்கிறோம். சரி, எந்த பிரச்சனையும் கிடையாது. யாராவது போய் ஆட்டி விட்டாதான் கொஞ்சம் சத்தம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 60 வயசுல மனசுல எந்திரிச்சு நடப்போம்னே ஒரு ஆர்வம் வரும். அதுக்கப்புறம் நீ என்ன பருவத்துல இருந்து கேட்டாரு? 60 வயசுல இருந்து சாக போற வயசு வரைக்கும். ஆமா, சாக போற வயசுல மனித துணி பருவம். துவச்சு துணியை கொடியில காயப்போடும். ஆமா. பெரிய புயலே அடிக்கட்டும். சரி. பூகம்பமே வரட்டும். நிமிராது. செவனேன்னு எனக்கு என்ன நடந்துக்கும். காலோட கைய இதுல ஐயனுக்கு என்ன வயசு தெரியுமா? ஐயனுக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியாதோ. மாமாக்கு என்ன வயசுன்னு மாமிக்கு என்ன தெரியும்? பாருங்க, நமக்கு வில்லம் பார்த்தே இதுல பாருங்க. அதுல பார்த்துதானே செலவுல எனக்கு பாருங்க. சரி, அதுல பாருங்க. முதல்ல நமக்கு வில்லம்பு பருவம் பார்த்தே இருந்துச்சு. ஆமா. என்னைக்கு 4 வழிச்சாலையில வண்டியில இருந்து விழுந்தனும் பழைய துணி பருவம் மாதிரி உங்ககிட்ட தெரிஞ்சு போச்சா? ஒரு உதவி பண்ணீங்கன்னா நான் உதவி பண்ணா திருப்பி வில்லம்பா வந்துடும். ஏற்கனவே உனக்கு உதவி பண்ண லட்சணமே போதும். என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பண்ணணும்? உங்க வாயை வச்சு, என் வாயை வச்சு சாமி கிட்ட வேண்டும். யாய் வைக்கிறது சரியா வரும். பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க. ஆமா. ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படி இருந்து போலங்க. அப்படிதான் இருக்கேன். பொம்பளைனா எப்படி இருக்கு தெரியுமா? பொம்பளைனா எப்படி இருக்கணும்? தாய்மார்களை பத்தியா அப்படியே அந்த மந்த பிடாரியமா எங்க ஊரு ஆனந்தோடைய அம்மனை பார்த்த மாதிரி, மதுரை மீனாட்சியை பார்த்த மாதிரி
நீ அவங்கள மாதிரி பொம்பளை தானே? ஆமாய்யா நான் பொம்பளை தான். ஏன் அவங்க சந்தேகம் மூத்திரத்தை பண்றீங்க? வாங்கி குடி உனக்கு அப்பயாவது அறிவு வருதான்னு பாப்போம். நீ ஆம்பளை தானே? டேய், என் குழந்தை பார்த்த மூத்தத்தை வாங்கி நீ குடி. ஏய், ஆ. ஒரு பொம்பளை மூத்திரத்தை குடிக்க சொல்லி குடிக்கிறேன். ஏன் ஆம்பளை பையன் மூத்திரத்தை கூட குடிக்க சொல்லாத. ஏன் குடிக்க வேணாம்னு சொல்ற? ஆளுக்கு ஒரு சரக்கு போட்டு உட்காந்துருப்பேன். அவன் மூத்திரத்தை குடிச்சா தலைவலி வர்றதுக்கா? ஏன் இப்ப மூத்திரம் குடிக்கிறேன்? ஏன் நான் கோவிக்கலையே? ஆ, மூத்திரத்தை கோவிக்க கூடாது. ஆமா லட்ச லட்சமா கோயில் கட்டிருப்பேன். ஆமா தங்க கலசமே வச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு என்ன தொழிக்கிறேன்? ஆமா ஆமா கோமியம். அது என்ன இனம்? என்ன என்ன பெண்ணினம். பெண்ணினம். ஆமா பசு. நாங்க பசு. நீ இப்ப ஒண்ணுமில்ல. காளமாடா. நீ இந்த மூஞ்சாம்பழத்துல இருக்கக்கூடிய பசுவ மாடு. ஆமா நான் யார் தெரியுமா? நீ யாரு? காளமாடா. இந்த ஊரு கருப்பணசாமிக்கு நேர்ந்து விட்ட கோயில் கால. கோயில் காளை. நீங்க பசுவ மாடு. நான் பசுவ மாடு. அமாவாசை நேரத்துல செனைக்கா கத்திரி. செனைக்காக கத்தவா? எப்படி தெரியுமா? எப்படி? இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? எங்க இருக்கீங்க? உடனே இந்த கோயில் கால என்ன சொல்லுது? கோயில் காளை என்ன சொல்லுது? இப்ப என்ன செய்யுது? பக்கம் மேட்டு தொட்டியை குளத்துக்கு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கேன். சொன்ன திருப்பி பசுவ மாடு சிக்னல் விடுது. மாக்கு அடிக்கிறான் நான். எப்படி? இப்ப என்ன செய்யுது? ஓடியாங்க ஓடிவாங்கன்னு சொல்லுங்க. எதுக்கு? மைத்த புடுங்க. எதுக்கு? உடனே இந்த கோயில் கால கோயில் காளை இப்ப என்ன செய்யுது? இந்த கோயிலுக்கு கட்டுங்க. சினவாட்டை விரட்டுது. திருப்பி சனியா இருக்க அப்படின்னு கேக்குது. இதெல்லாம் தேவையா? உன்னை நாட்டு இதெல்லாம் கேட்க சொன்னாங்களா? இந்த கால கேட்டுக்காம நான் செனையா இருக்கேன், செனை எல்லாம் இருக்கேன். அட உனக்கு தேவையா? உடனே இந்த காளமாடு காளமாடு இப்ப என்ன செய்யுது? ஓ பின்னாடிதான் நிக்கிறீங்க. என் பின்னாடிதான் நிக்கிறீங்க. எப்படி அலக்கல் பண்ண தெரியுமா? இப்ப என்ன செய்யுது? அப்ப ஆரம்பிடா காலையோ. தூரத்துல ஓடியாந்த முன்ன காளமாடு பார்த்த உடனே என்ன வாய வேணா? ஆமா இப்ப என்ன செய்யுது? வர்ற வழியில வரப்பு தடுமாறி விழுந்து இன்றைக்கு காய வச்சு போச்சு. தொட்ட தெரிஞ்சுச்சா? அதான் காய வச்சு போச்சு. கொஞ்சம் போச்சு தெரியுமா? பாருங்க. உடனே இந்த பசுவ மாடு எப்படி உணர்ச்சி எடுத்து தெரியுமா? எப்படி உணர்ச்சி எடுத்தது? இதுக்கு என்ன அர்த்தம்? மூத்தரம் பெய்யுது. பச்சை கோமியத்தை வெளியே விடுது. ஆமா காலனி சும்மா இருக்கு. சும்மா இருக்குமா? மூத்தரத்தை குடிக்குதுன்னு நினைக்கிறேன். மூத்தரத்தை குடிக்குது. அப்படியே இருக்கு வாய், அப்படியே இருக்கு. ஏன் மூஞ்சிய சுளிக்குது? ஏன் மூஞ்சி சுளிக்குது? மூத்தரம் வந்து இனிக்கல, உப்பு கக்கி. கரெக்டா? இப்படி குடிச்சிருக்க உனக்கு தெரியுது. மூத்தர உப்பு கக்கின்னு உனக்கு தெரியும். மூத்தரம் ஃபுல்லாவே உப்பு தான் கக்கும். கால சும்மா இருக்குமா? ஆமா இருக்குமா? இந்த கால எதுக்கு ஆசைப்படுது? ரொம்ப பேசுற. நீ ரொம்ப பேசுற. பேசுற யாரு? நீ அதிகாரமா நீ பேசுற. வச்சு பாப்போமா? அடி சும்மா கிடந்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போட்டாய். சும்மா கிடந்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போட்டாய். அது மண்டே மண்டே ஆட்டிக்கிட்டு கொத்த வந்தான். இப்படி கொத்த வந்தான். கிழட்டு வரட்டாடு வரியா சண்டைக்கு. கிழட்டு வரட்டாடு வரியா சண்டை. கிழட்டு வரட்டாடு வரியா சண்டை. இசுக்கு புசுக்கு கத்தல இவ போட்டுக்கிறதெல்லாம் பிக்கல. இது என்னையா? மெச்சில கிடக்காம பொரியல போட்டு துப்புங்க இது ஜாமால. அசிங்கமா பேசுற. இப்படி அசிங்கமா பேசக்கூடாது. ஏய் நீ அசிங்கமா பேசாதயா? நான் சொல்றேன் பாரு பழமொழி அசிங்கமே இல்ல. சரி அசிங்கமே இல்லாம சொல்ற. நானும் அசிங்கம் பேசல. இன்னைக்கு கடா வெட்டி பிள்ளைக்கு புடுக்க சுட்டு பொடுக்க சுட்டு கொடுத்தாங்க. அந்த கதையை பேசக்கூடாது. உங்கால தப்பா கேட்டா ஒண்ணு தெரியாத பாப்பா 1 மணிக்கு போட்டால டாப்பா. ஒண்ணு தெரியாத பாப்பா ஒண்ணுமே தெரியாதா? என்னையா 12 கிலோ போட்டுப்பா. எப்படி உள்ள கறந்தவை நான் தானே. அப்ப உள்ள இருந்தவ நான் தானா? நம்ம ரெண்டு தான். ரொம்ப பேசுற. நீ ரொம்ப பேசுற. அடி ரோட்டோட வீட்டுக்காரி. அடி ரோட்டோட வீட்டுக்காரி. இவ ரோசாப்பு ரொம்பக்காரி.
இந்த ஆளு போற நேரத்துல உடைய மண்டையில கைய வைக்க கூடாது இருக்கல. வேற இடத்துல வச்சா வீசுமா? அப்ப நான் கை வச்சுக்கவா? ஆ? கையென்ன? உடைய செத்து பையனா செஞ்சு பையனா தெரியல. ஆமா. அடிடில்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்க. அடிடில்லா டாங்கு டாங்கு அடி திருப்பி போட்டு வாங்க. யார் ஒத்த புண்ணியவதி நீ ஆசைப்படுற? கூட பிறந்த ஒத்துழைக்கலையே. ஆமா இல்ல இல்ல. கூட பிறந்தவன் ஒத்துழைச்சாலும் அப்படியே பொழந்து கட்டிடுவாரு. பொழந்து கட்ட. இப்ப எதுக்கு பூரி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் பூதி பண்ணிக்கிட்டே அப்ப எதுவும் சொல்லி வச்சு ஏய் இல்லையா? கட் பண்ணிடுறாங்க.